மாமல்லபுரம் மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாளில் கடற்கரை கோயிலில் நடைபெறும் பிரம்மாண்டமான தீர்த்தவாரி மற்றும் இருளர் இன மக்களின் குலதெய்வ வழிபாடு ஆகும். இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு வழிபாடுகள் மற்றும் சிறப்பு பூஜைகளை செய்து தங்களுடைய பாவங்கள் நீங்கவும் சர்வ மங்களங்கள் பெறவும் வேண்டிக்கொள்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருளர் பழங்குடியின மக்கள் கடற்கரையில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து மணலால் கன்னியம்மன் சிலைகளை செய்து தங்களின் குலதெய்வமான கன்னியம்மனை வழிபடுகின்றனர். பாரம்பரிய ஆடல் பாடல் சமையல் மற்றும் வழிபாடு மொட்டையடித்தல் காதுகுத்துதல் திருமணம் உள்ளிட்ட சடங்குகள் கடற்கரை ஓரத்தில் சிறப்பாக நடைபெறும். தீர்த்தவாரி மாசி மகத்தன்று அதிகாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள். மாமல்லபுரத்தில் மாசிமகத்தில் நீராடுவது ராமேஸ்வரத்தில் நீராடிய பலனை தரும் என்பது நம்பிக்கை. மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெறும் இந்த மாசி மகம் கலாச்சார மற்றும் மத ரீதியான கொண்டாட்டங்களின் சங்கமமாக திகழ்கிறது. மாமல்லபுரம் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு 1989 அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் குழு சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் குளிர்பானங்களும் வழங்கப்பட்டது. எடிட் மீடியா ஒர்க்ஸ் சேனலுக்காக சிறப்பு செய்தியாளர் க. சக்திவேல். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1989 பேட்ச். இப்போ இது 10ஆம் வகுப்பு முடித்து நாங்கள் வெளியில் ஒரு டூர். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இது மாதிரியான ஒரு கூட்டமைப்பு இதை மாதிரி நமக்கு அமைச்சு கொடுத்தது இந்த நூற்றாண்டு தான். நாங்கள் எல்லாமே படித்தது அரசினர் பள்ளி தான். ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய இதில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவில் இதன் மூலிமா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மாமல்லபுரத்தின் சிறப்பான ஒரு விஷயம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பெருமாள் தெப்பக்குளத்தில் இறங்குறதும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரியாக நடக்கும். ஸோ நாங்கள் தீர்த்தவாரி நடக்கும்போது பல்வேறுபட்ட மக்கள் இங்கே வராங்க. அவங்களுக்கு தாகம் தீர்க்கிறது நீர் போகிற விஷயம் மற்றும் ஒரு நம்மளால் முடிந்த அளவுக்கு உணவு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1000-1500 பாக்கெட் இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். மற்ற நீர் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பாக்கெட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி பக்கவாக நடந்துருக்கு. இதுக்கு வேண்டிய முழு காரணமும் நண்பர்களுக்கு மட்டும்தான். யாருமே நம்மளால் இல்லை, எல்லாமே நம்மளை சார்ந்தவர்கள் நல்லாவே பண்ணிட்டுருக்காங்க. இனி ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதன் மூலிமா அடுத்த முறைலாம் பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா பண்ணணுன்ற ஆசை நமக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். மாமல்லபுரம் என்று கூறப்படுகிற உலக அளவில் ஒரு சுகாதாரமான மக்கள் சுக தினங்களை குறிப்பிடத்தக்க கல்யாணம் போன்ற நிகழ்வுகளை இன்று அதாவது நேற்று இரவு அவர்கள் கூடி அந்த பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது போன்ற சடங்கு பல காலமாக இந்த மாமல்லபுரம் இந்த ஊரில் உள்ள மக்களும் இந்த ஊரை சுற்றி உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற மேலும் சொல்லப்போனால் அதை தாண்டியும் உள்ள வெளியூர் மாநிலத்திலிருந்து கூட இந்த தீர்த்தவாரி என்ற ஒரு கடலில் குளித்து அவங்களுடைய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட நேரத்தில் மாமல்லபுரத்தில் உணவு நிறைய இருந்தாலும் வருகின்ற டூரிஸ்ட்டு அதாவது பொதுமக்கள் அந்த பக்தர்களுக்கு இந்த உணவுகள் அவர்களாலையும் குறிப்பிட்டார். ஏனென்றால் மக்கள் தொகை அதிகமாக கொண்டே வருகிறது. பார்க்க நேரத்தில் காலையிலேயே எங்களை போன்று நாங்கள் ஒரு 6-7 வருடமாக பண்ணி கொண்டு வருகிறோம். இதே போன்று மற்ற நண்பர்கள் உணவு விடுதிகள் கடை வைத்திருப்பவர்கள் அவர்களும் குழுக்களாக சேர்ந்து இதே போன்று உணவு தருகிறார்கள். சில இடங்களில் நோட் தருகிறார்கள், சில இடங்களில் குளிர்பானங்கள் தருகிறார்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நம்ம பின்பற்றி அவர்கள் செய்கிறார்கள் என்று. அதே போன்று வருகின்ற மக்களுக்கும் ஒரு களைப்பு இல்லாமல் அவங்களால பணம் இருக்கலாம், வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இது ஒரு இடத்துல நம்ம தராங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தில் குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க இந்த நேரத்தில்
போய் கியூ நின்று வாங்கலாம் வரவங்களாம் வாங்கிட்டு வந்து இருக்காங்க. அவங்க இந்த மாமல்லபுரத்தில் வந்து இந்த மாசி மக திருவிழாவை வருடா வருடம் வந்து இந்த வருடம் வந்து அடுத்த வருடம் அவங்க அழைத்து வரையாச்சு இந்த விழாவை வந்து மேலும் மேலும் மேற்கொண்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எங்கள் மாணவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இந்தியா அவங்கெல்லாம் சொன்னது போல் இது வந்து மேலும் மேலும் நாங்கள் வந்து மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை இன்னும் தொடருவோம். நன்றி, வணக்கம். மாணவர்கள் அன்னதானம் மற்றும் போன்ற நல்ல நலன் கல்வி வழங்குவதாக இது மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறது.